சங்கீதம் 91 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமனும். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நித்திய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, சகலத்தையும் அவர் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய சபையையும் உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறீர். கர்த்தாவே, இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே நீர் எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்கிறபடி ஆளுமைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் திட்டமாய் போதிக்கிறது. தேவன் நன்மைகளை அருளி செய்கிறவர். நம்முடைய உபதேசத்தினுடைய அஸ்திவாரமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நல்லவர். சிலர் கேட்குறாங்க, உங்கள் டாக்டரின் என்ன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் டாக்டரின் கர்த்தர் நல்லவர் என்பது தான் எங்கள் டாக்டரின். இருக்கிறீங்களா? பாருங்கள், 1008 டாக்டரினை போட்டு குழப்பிட்டு கிடக்குறாங்க. ஆனால் சிம்பிள். வேதத்தினுடைய ஆரம்பத்தையும் வேதத்தினுடைய கடைசியையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தம் என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சித்தமாக இருக்கிறார், மனிதரை கொடுத்து அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன சித்தம்? நல்ல சித்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி சொல்லும்போது, தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமான சித்தம். அது என்னன்னா, ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சார் இல்லையா? அவனுக்கு வார்த்தைகளை கொடுத்து பாருங்க, அவனை ஆளும்படி ஏற்படுத்தினார் அல்லவா? அதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுக்கு விரோதமாக இருக்கிறது எல்லாமே பாவத்துக்கு பிறகு வந்தது. மனுஷன் பாவத்தில் விழுந்தது பிறகு வந்த தீமைகள். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளை கணக்கில் எடுத்து அதை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது, ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. தேவன் எப்படிப்பட்டவன் பார்க்கணுன்னா, ஆதியாகமத்துக்கு போகணும், முதல் அதிகாரத்துக்கு போகணும். இயேசுநாதர்கிட்டே சிலர் கேட்குறாங்க, பாருங்க, ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறது சரிதானா? மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விட்டுறலான்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இயேசுநாதர்கிட்டே கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, ஆதியிலே எப்படி இருந்தது என்று வேதத்தில் நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆதியில் எப்படிப்பா இருந்துச்சு? எல்லாம் கர்த்தர் கல்யாணம் பண்ண உடனே வேணும்னா டைவர்ஸ் பண்ணிக்கப்போன்னு சொன்னாரா? கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அதுதான் என்றைக்குமே தேவனுடைய சித்தம். பாவம் வந்த பிறகு அது குழப்பிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப படுபாதாளத்துக்குள்ளே போயிடுச்சு எல்லாம். இன்னைக்கு திருமணமே வேண்டான்றான். என்ன பொல்லாத ஒரு ஆட்டிடியூடு பாருங்க. அருமையானவர்களே, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பாவத்துக்குள்ளே விழுந்ததுனால வந்த விளைவு. ஆனால் ஆதியில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. கணவனும் மனைவியும் பாருங்கள் சேர்ந்து பிள்ளைகளாக குடும்பமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு வெற்றியோடு வாழ்வது தான் என்றைக்குமே தேவனுடைய சித்தம். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அருமையானவர்களே நல்ல தேவன். ஆகவே அந்த டாக்டரின் தான் நம்ம டாக்டரின். God is a good God. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் நல்ல தேவன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் நல்ல தேவன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் நல்ல தேவன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிடுறேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இந்த தேனி பக்கம் ஒளி செய்கிறாரு, நல்லா ஒளி செய்கிறாரு, நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் என்னை சந்திச்சார் பாருங்க. சந்தித்து என் கூட பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா, நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறோம், நிறைய கிளை சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறோம், நிறைய ஆட்கள் எங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லணுன்னா, பெரிய பாஸ்டர் ஒரு நாள் ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அந்த நாட்களில் பாருங்கள், நாங்கள் எல்லோரும் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோம். அந்த ஸ்தாபனத்துலேயும் அந்த ஊழியக்காரரும் இருந்திருக்கிறாரு, எங்களுக்கு தெரியாது. அப்போ மாதம் மாதம் பாருங்கள் ஊழியர் கூட்டம்னு வைப்பாங்க. அப்போ நானும் பெரிய பாஸ்டரும் போவோம். பெரிய பாஸ்டர் புல்லட் ஓட்டிகிட்டு போவாங்க, நான் பின்னால் உட்காந்து போவேன். பாருங்கள், விருதுநகரில் அந்த 7000 பண்ணையில், அப்புறம் இங்கிட்டு ஆண்டிப்பட்டியில், இப்படி பல ஊர்களில் மாதம் சில நேரங்களில் மதுரையில் நம்ம சர்ச்சில் ஊழியர் கூட்டம் நடக்கும். ஊழியர்லாம் கூடி வருவாங்க, அந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியருங்களாம். ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. எந்த கூடுகையாக இருந்தாலும் பெரிய பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே மேலிடத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல கூடினாலும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இவர் தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பெரிய பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ண. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், பெரிய பாஸ்டர் சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதோட ஃபுல் ஸ்டாப் போய் கர்த்தர் நல்லவர்தேன்னு சொல்லி இழுக்காதேன்னாருங்க. சரியான பாயிண்ட் பாருங்கள். கர்த்தர் நல்லவர்தே, ஆனாலும் இப்படியெல்லாம் செய்வாருன்னு சொல்லி என்ன செய்யாத, இழுக்காத. கர்த்தர் நல்லவர்ன்றதை விட ஃபுல் ஸ்டாப் போய் கர்த்தர் நல்லவர்ன்றதுல உறுதியாயிரு. இருக்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, அந்த ஜோவியலாக சொன்னார், அந்த தேன் இழுக்காத மதுரை பாஷையில். கர்த்தர் நல்லவர் என்பதில் உறுதியாயிரு அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயம் என்னை ஆழமாக தொட்டுருச்சு. இப்போ கர்த்தர் நல்லவர், அதை தவிர வேற ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, சந்தேகத்துக்கு ஏதுவான காரியங்களை கிளப்பக்கூடாது. இடையில வந்ததெல்லாம் சந்தேகத்துக்குரிய காரியங்களெல்லாம் பாருங்கள், அது பிசாசினாலே வந்தது, பாவத்தினாலே வந்தது. மனுஷன் பாருங்கள் இல்லாத பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்ததுனால வந்ததே ஒழிய, ஆதியிலையும் சரி அந்தத்திலையும் சரி தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எனக்கு பாருங்கள் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. லுக் அட் ஜீசஸ், இயேசுவை பாருங்கள். இயேசுவை பார்க்கும்போது என்ன அருமையாக இருக்குது. அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய தியாகமும் அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும். இவர்தான் நம்முடைய தேவன். இருக்கிறீங்களா? பாருங்க, தேவனை 100% பிரதிபலித்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்து தான். பாருங்க, மோசே கொஞ்சம் பிரதிபலிச்சாரு, ஆபிரகாம் கொஞ்சம் பிரதிபலிச்சாரு தேவனை பற்றிய சத்தியங்களை. ஆனால் தேவனை பற்றிய சத்தியங்களை, தேவனை பற்றிய சுபாவத்தை 100% எடுத்து காண்பித்தவர், பிரதிபலித்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் இல்லையா? அப்போ தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதான் நாம் அவரிடத்திலிருந்து பாருங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு அருமையான பாடம். சங்கீதம் 84க்கு போவோம். 11, 12 ஐயோசனங்களை பாருங்க. தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். 12வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் கர்த்தர் அவனுக்கு சூரியனைப் போல இருக்கிறார், கர்த்தர் அவனுக்கு கேடகமாக இருக்கிறார். பாருங்க, சூரியன் பிரகாசிக்கும் போது அது படுகிற எல்லாவற்றின் மேலும் அந்த பிரகாசம் உண்டாகிறது இல்லையா? சூரியன் எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறான். கன்னியாகுமரிக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கே வட இந்தியாவிலாம் நிறைய பேர் வர்றாங்க. சொல்கிறாங்க, அது அந்த சூரியன் உதிக்கும் போது கடல்ல இருந்து ஏறி வர்ற மாதிரியே இருக்கும். கடல் அப்படியே சிகப்பு கடல் மாதிரி ஆயிரும், செங்கடல் மாதிரி அப்படியே சிகப்பா தெரியும். அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சூரிய ஒளி பாருங்க என்ன என்ன எஃபெக்டை ஏற்படுத்துது பாருங்க.
தேவன் நமக்கு சூரியனை போலவே இருக்கிறாரு. அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் பாருங்க, ஒளி மங்கி பாவத்து நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, தரித்திரத்து நிமித்தமாக, சாபத்து நிமித்தமாக அப்படி இருண்டு கிடக்கிற வாழ்க்கைய கர்த்தர் அருமையான ஒரு பிரகாசமுடைய செய்கிறாரு. அந்த மக்களை பாருங்க ரட்சிப்புக்குள் உள்ளாக நடத்தி அவருடைய பாவத்தை மன்னிச்சு, வியாதியை குணமாக்கி, தரித்திரத்தை போக்கி, சாபத்தை நீக்கி, எல்லா தீமைகளையும் நீக்கி, மனுஷனை தலை நிமிர்ந்து நடக்கிற மனுஷனாக, பிரகாசமுள்ள மனுஷனாக அவனை என்ன செய்கிறார்? கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். இன்னைக்கும் கர்த்தர் அப்படி செய்கிறாரு. பாருங்க, இந்த தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் சூரியனை போல அவர் இருக்கிறாரு. யாருக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு. அதனாலதான் அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை பாதுகாக்கிற கேடகமாக அவர் இருக்கிறாரு. யோபுவின் புஸ்தகத்துக்கு போவோம். யோபு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோபு 5:20. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். எல்லாரும் சொல்ல, விலக்கி காப்பார். என்ன ஒரு நிச்சயமா சொல்லப்பட்டது பாருங்க. பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும், பஞ்சமான நேரமா இருக்குதுங்க, ஒரே பண விஷயத்தில் கஷ்டமா இருக்குது என்று பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகிறவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். கவனிங்க, கர்த்தர் உங்களை பண விஷயத்தில் இருக்கிற கஷ்டத்துக்கு தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு பண கஷ்டங்கள் இருக்கலாம். அவன் பண விஷயத்தில் கஷ்டப்படலாம், கடன் வாங்கி கஷ்டப்படலாம், வட்டி கட்டி கஷ்டப்படலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவர்களுக்கு பாருங்க, பஞ்சத்தின் மத்தியிலும் செழிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். ஆபிரகாம் பாருங்க, பஞ்சத்தின் மத்தியில தான் செழித்தான் என்று அவனை குறித்து வேதத்தில் நாம வாசிக்கிறோம். பஞ்சமான நேரம் பாருங்க, எகிப்துக்கு போகிறான். அங்க போயிட்டு ராஜாவின் அரண்மனையிலிருந்து ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரையும் வேலைக்காரிகளையும் பாருங்க கர்த்தர் அவனுக்கு பிடுங்கி கொடுக்கிறார். ராஜாட்ட இருந்து பிடுங்கி கொடுக்கிறாரு. ஆபிரகாம் பாருங்க, வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய, சத்தமா தான் சொல்லுங்களேன், சீமானா இருந்தான். எப்பன்னா பஞ்ச நேரத்துலங்க. பஞ்சத்துல அவர் உன்னை மரணத்துக்கும் தப்புவிப்பார். ஈசாக்கு ஐஸ்வர்யவானாக மாறினான் இல்லையா? வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எந்த நேரத்துலனா? பஞ்ச நேரத்தில். பாருங்க, எல்லாம் சாதகமாக இருக்கும்போது எல்லாரும் செழிக்கிறாங்க இல்லையா? அதில் தேவனுடைய மனுஷனும் செழிச்சான்னா அது ஒன்றும் நோட்டபிள் கிடையாது, ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. பாருங்க, எல்லாரும் கஷ்டப்படுகிற நேரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அவங்க எந்த பிரயாசமும் இல்லாம ஆசீர்வாதமாய் வாழுகிறார்கள்னா அது பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் பார்க்கறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்காகவே நம்மை விதமாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கடலே சொல்லுவோம். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். எல்லாரும் சொல்லுவோம், பஞ்ச காலத்திலே அவர் என்னை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் என்னை விலக்கி மீட்பார். விலக்கி மீட்பார், விலக்கி காப்பார். ஏன்னா அவர் நம்முடைய கேடகமா இருக்கிறார். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார். சங்கீதம் 84:11. கிருபையும் மகிமையும் அருளுவார். ஒருவேளை அருளுவார், சில வேளைகள் அருள மாட்டார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தேகங்களெல்லாம் தூக்கி எறியணும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவர்கள் நல்ல உறுதியோட நிச்சயத்தோட வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் பாருங்க வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தான் ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தான் இயேசுவின் நாமத்தை கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, இதெல்லாம் பிரயோகப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்னா பாருங்க, உறுதியோடும் நிச்சயத்தோடும் வாழ வேண்டும். என்ன நிச்சயம்? கர்த்தரை தேடுகிற எனக்கு அவர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவராய்
எனக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார்ங்கிற விசுவாசத்தில் வாழணுமே ஒழிய சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கு, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. பாருங்க, நினையாதிருப்பானாக. கர்த்தரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்றால் சந்தேகங்களெல்லாம் தூக்கி எறியணும். ஜெபத்துக்கு பதிலை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்தேகங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அருமையானவர்களே, விசுவாசிக்கிறதுல உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பேதுரு கடல் மேலே நடந்து வர்றாரு. இயேசு தான் சொன்னார், வா அப்படின்னாரு. இவன் தான் கேட்டான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்குறான். கர்த்தர் வானார். ஜாலியான ஆள் பாருங்க நம்ம ஆண்டவர். அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, என்னால் முடியும்னா உன்னால் முடியும்ப்பா. ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. நான் உன்னை பலப்படுத்துவேன். என் வார்த்தையின்படி நீ நடப்பாயானால் என்னை மாதிரியே நீ என்ன செய்யலாம், கடல் மேலே நடக்கலாம். இருக்கிறீங்களா? ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவன் கடல் மேலே நடந்தான் பிரதர், ஆனால் முங்குனான் பார்த்தீங்களா? இந்த முங்குறதுலேயே தான் இருப்பாங்க இவங்க. அவனும் முங்குனா நானும் முங்க போகிறேன். அதான் கென்னதேகன் சொல்வார், அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, முங்குனான்னு சொல்லி அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க பாரு. எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டான் அவன்? கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கத்தட்ட போகிறதுக்கு. ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்து கொஞ்சம் அலசடி போட்டுட்டான். கொஞ்சம் சந்தேகத்துக்கு என்ன செஞ்சிட்டான், இடம் கொடுத்துட்டான். முங்க ஆரம்பித்தான். கத்தர் சரி போ முங்கி போன்னு விடலை. டக்குன்னு கையை நீட்டி பிடிச்சி அவனை தூக்கிட்டாரு. அவர் தான் நம்முடைய இயேசு. பாருங்க, நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீங்களா? பாருங்க, ஆகவே நமக்கு உதவிகள் எப்போதும் இருக்கிறது. அவனை பார்த்து இயேசு சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன்பா சந்தேகப்பட்ட? இவ்வளோ தூரம் வந்துட்டியே விசுவாசத்தில், தொடர்ந்து வந்திருக்கலாமே நீ. பாருங்க, அப்போ சந்தேகமே இருக்கக்கூடாது நமக்கு. அதனால லெஸ்டர் சம்ரால்னு ஒரு பிரசங்கர் சொல்லுவாங்க, சந்தேகத்தை சந்தேகப்படு, கர்த்தரை சந்தேகப்படாதன்னாரு. சந்தேகமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பிசாசு. அவன் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை மேலே ஒரு சந்தேகத்தை கலப்புறான். கர்த்தரை பற்றிய சத்தியத்தின் மேலே ஒரு சந்தேகத்தை என்ன செய்கிறான், கலப்புகிறான். நாம சொல்லணும், பிசாசே ஐ எம் பிலீவர், ஐ எம் நாட் அ டவுட்டர். நான் ஒரு விசுவாசி, நான் சந்தேகப்படுகிறவன் அல்ல. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவேன், நான் ஒரு விசுவாசி, நான் சந்தேகப்படுகிறவன் அல்ல. இன்னொரு முறை சொல்லுவேன், நான் ஒரு விசுவாசி, நான் சந்தேகப்படுகிறவன் அல்ல. இன்னொரு முறை சொல்லுவேன், நான் ஒரு விசுவாசி, நான் சந்தேகப்படுகிறவன் அல்ல. பாருங்க, சில வண்டிகள் எழுதுகிறாங்க, ஐ பிலீவ் இன் ஜீசஸ் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. நல்ல நல்ல வாசகம். ஐ பிலீவ் இன் ஜீசஸ், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ பாருங்க, கிருபையும் மகிமையும் அருளுவார். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 84:11, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் பிடிச்சு வைக்க மாட்டாராம். நோ குட் திங் வில் ஹி வித்ஹோல்ட் ஃப்ரம் தெம் தட் வாக் அப்ரைட்லி. கவனிங்க, அதாவது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு 99 நன்மைகளை கொடுத்துட்டு ஒரு நன்மையை பிடிச்சு வைக்க மாட்டாராம் நம்ம ஆண்டவர். இருக்கிற நன்மைகளெல்லாம் கொடுத்துருவாராம். 100 நன்மைகள் இருந்தால் 100ஐயும் கொடுத்துருவாராம். அவர் தான் நம்முடைய தேவன். பாருங்க, ஆகவே கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. சரி, 99 கொடுத்தாச்சுலப்பா, வச்சுக்கப்பா, ஒன்றை நான் நினைக்கிறேன், வித் ஹோல்டு பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டானா. பாருங்க, வித் ஹோல்டு பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கு உலகத்திலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. நகையை அடகு வச்சு ஜனங்க பணம் வாங்குறதுன்னு போகிறாங்க இல்லையா? நகையை அடகு வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கும்போதே மாதத்துக்குரிய வட்டியை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஏங்க, ஒரு மாதம் கழிச்சு தானங்க அந்த வட்டியை பிடிக்கணும். காசை வாங்கும் போதே மாத வட்டியை நாங்கள் என்ன செய்வோம், பிடிச்சிக்கிடுவோம். நீ கொடுப்பே கொடுக்க மாட்டோம், யாருக்கு தெரியும். அதனால் நாங்கள் வட்டியை என்ன செய்வோம், பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்போம் இல்லையா? இப்படி தான் உலகம் போயிட்டுருக்குது.
இன்னைக்கு பாருங்கள், லோன் வாங்கிட்டாங்கன்னா ஒரு வண்டி மேலேயோ அல்லது வீட்டு மேலேயோ அல்லது ஒரு நிலத்தின் மேலேயோ லோன் வாங்கிட்டா பாருங்கள், இஎம்ஐ கட்டணும். மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த இஎம்ஐ கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு இஎம்ஐ கட்டுறாங்க. சரி, ஓகே தான். ஆனால் நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை பின்னால் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட ரூபா போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் மொத்த காசை கொடுத்தீங்கன்னா ஒரு 5-6 லட்சம் உங்களுக்கு மிச்சமாகவே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. பிடின்னு பிடிக்கிறாங்க பாருங்கள். இஎம்ஐ டேட் நெருங்கும் போதே ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே மெசேஜ் அனுப்பிடுறாங்க. டியூ வருதுங்க, பேங்க்கில் கரெக்டாக பணத்தை வச்சுக்கோங்க, பேங்க்கில் கரெக்டாக பணம் இல்லைன்னா சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். பாருங்கள், ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. அந்த மெசேஜ் வந்துடுச்சுன்னா போதும், ஐயோ எப்படியாவது இஎம்ஐ கட்டுறதுக்கு பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு உருட்டி பரட்டி ஓடி ஆடி பணத்தை பாருங்கள் சேகரித்து கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, கட்டிடுறாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, உலகம் பாருங்கள் பிடிச்சிக்கிட்டு பிடுங்கிறதுலையும் பிடிச்சிக்கிட்டு கொடுக்கறதுலையும் இருக்குது, நிறைய பிடிக்குது. ஆனால் நம்முடைய தேவன் அருமையானவர்களே எதையுமே பிடிச்சு வைக்கிறவர்ல, அவர் எல்லாவற்றையுமே இலவசமாக கொடுக்குறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் இலவசமாக கொடுக்குறாரு. ஐ லவ் காட். தேவனை நான் நேசிக்கிறேன். இலவசமாக கொடுக்குற நன்மைகளை கூட உன்னையும் பிடிச்சு வைக்க மாட்டாராம், எல்லாத்தையும் என்ன செய்கிறாராம், கொடுத்துட்றாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. என்ன மாதிரி தேவன்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். நான் யோசித்து பார்க்கும்போது அடே அப்பா, இந்த உலகத்தில் நான் பெருமைப்படத்தக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இருக்கிறதுல ஒரு நல்லவர் என்னுடைய தேவனாக இருக்கிறாரு. இந்த அற்புதமான தேவனிடத்தில் நான் வந்திருக்கிறேனே, இந்த அற்புதமான தேவனை நான் கண்டடைவதற்கு அவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறாரு, என் மனக்கண்களை திறந்து விட்டுருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? நல்ல தேவன் பாருங்க நம்முடைய தேவன். எல்லா நன்மைகளையும் தர்றாரு, இலவசமாக தர்றாரு. ஒன்று கூட அவர் பிடிச்சு வைக்கிறது இல்லை. இது ரொம்ப அருமையா அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார் பாருங்க. ரோமர் 8:32 ரோமர் 8:32 வாசிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அடே அப்பா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் ரொம்ப ஆழமான சத்தியம் பாருங்க. இதை நல்லா வழங்கிடுச்சுன்னா பாருங்க, ஈஸியாக கர்த்தரிடமிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், ஈஸியாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தரிடமிருந்து நன்மை பெற்றுக்கொள்வது கஷ்டமே இருக்காது. என்ன அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் சொல்லுகிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில சொல்றாங்க, சிலதை கொடுப்பாருங்க ஆண்டவர், சிலதை கொடுக்க மாட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்தாருன்னா நீங்க கெட்டு போயிடுவீங்க. இப்படியெல்லாம் பிரசங்கம் நடக்குது. எல்லாத்தையும் கொடுத்தாருன்னா நீங்க கெட்டு போயிடுவீங்க. அதனால கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு, கொஞ்சமாக கொடுப்பாரு, பிடிக்க வேண்டியதை பிடிச்சு வச்சுக்கிடுவாரு. இப்படியெல்லாம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் போதனைகள் நடக்குது. ஆனால் பாருங்க, சில நன்மைகளை கொடுப்பாரு, சில நன்மைகளை கொடுக்க மாட்டாரு என்பது உண்மையாக இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், குமாரனாகிய இயேசுவை கொடுத்திருக்கவே மாட்டாரு. மறுபடியும் சொல்றேன், நல்லா விளங்கட்டும். சில நன்மைகளை கொடுப்பாரு, சில நன்மைகளை கொடுக்க மாட்டாரு என்பது உண்மையா இருக்குமானால், குமாரனாகிய இயேசுவை கொடுத்திருக்கவே மாட்டாரு. ஏன்னா குமாரனாகிய இயேசு அவருக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா? பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பார்க்கலாம் விசேஷமானது எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதை வேணாலும் கொடுத்துருவாங்க, ஆனால் பிள்ளைகளை மட்டும் அவங்கள கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளை யாரும் பாருங்க தொட விட மாட்டாங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ரொம்ப விசேஷம்.
பிள்ளைகளையே கொடுத்தாங்கன்னா அப்போ அதை வாங்குறவங்க இருக்கிறாங்களே அவங்க பிள்ளைகளை பார்க்கலும் விசேஷமானவர்கள்னு அர்த்தம். இயேசு இவ்விதமாக சொன்னார். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம், யோவான் 17:23 வசனம் பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசுங்க ஒரு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு பாருங்க, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் பாருங்க இயேசுவை நேசிக்கிறது போலவே விசுவாசிகளையும் நேசிக்கிறாராம். இயேசுவை நேசிக்கிறது போலவே மனுஷர்களை நேசிக்கிறாராம். மனுஷர்கள் மேல பாருங்க அவருக்கு எந்த கடுப்பு, எந்த வெறுப்பு, எந்த பகையும் கிடையாது. பாவத்தை வெறுக்கிறாரு. ஆனா அந்த பாவத்துக்கு கூட கல்வாரி சிலுவையில் இயேசுவின் மூலமாக நிவாரணம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க பாவத்தில் வாழுகிற மனுஷன் கர்த்தர்ட்ட வர மாட்டேங்கிறான். அதுதான் பிரச்சனையா இருக்குது. பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு. இயேசுவின் சிலுவையின் மூலமாக ரத்தத்தை சிந்தி உலகத்தின் பாவத்தை பிதாவாகிய தேவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. கவனிங்க, மனிதர்களை தேவன் நேசிக்கிறாரு. அதனால தான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். பாருங்க, இயேசுவே சொல்றாரு, என்னை நேசிக்கிறது போலவே அவர்களை அதை காட்டிலும் லெஸ் அல்ல ஆண்டவரே, என்னை நேசிக்கிறது போலவே நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. கவனிங்க, ஆனா கல்வாரி சிலுவையை நம்ம பார்க்கும்போது குமாரனாய் இயேசுவை நம்ம எல்லாருக்காகவும் சிலுவையில் ஒப்பு கொடுத்து பாருங்க, அடிக்கப்பட, நொறுக்கப்பட, வாதிக்கப்பட, சிறுமைப்படுத்தப்பட, சித்திரவதைப்படுத்தப்பட ஒப்பு கொடுத்தாரு. அந்த அன்பை பார்க்கும்போது இன்னும் ஒரு காரியம் விளங்குது. என்னன்னா, தேவன் இயேசுவை பார்க்கிலும் மனுக்குலத்தை நேசிக்கிறார். மனிதர்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார் என்பதுதான் பாருங்க அங்கே விளங்குகிற ஒரு சத்தியமாய் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக ஒரு கேள்வி, இயேசு முக்கியமா அல்லது மனுக்குலம் மனிதர்கள் முக்கியமா என்கிற ஒரு கேள்வி. நல்லா கவனிங்க, இயேசுதான் முக்கியம் என்று தேவன் நினைத்திருப்பாரானால் இயேசுவை தம்மிடத்தில் வைத்துக் கொண்டிருந்திருப்பார். பாவம் செய்த மனுக்குலத்தை கைவிட்டிருப்பார். ஆனா மனுக்குலம்தான் முக்கியம் என்று தேவன் நினைத்தபடினால தம்முடைய சொந்த குமாரனை பாருங்க கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தாராம். இயேசுவை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக பாவத்திலே வாழ்கிற மனிதர்களை தேவன் கரம் பிடித்து தூக்கி இருக்கிறார், ரட்சிக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக தான் நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துறீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு பாருங்க கர்த்தரை நினச்சி, ஆண்டவரே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை பரவசம் நிறைந்ததாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த நாள் ஆரம்பிக்கும் போது இந்த விசுவாசத்தில் தான் ஆரம்பிக்கணும். கர்த்தரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே பிதாவே எனக்காக இயேசுவை அனுப்பினபடியால் உமக்கு நன்றி, எனக்காக அவரை சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி, எனக்காக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்த விட்டபடியால் உமக்கு நன்றி, எனக்காக அவரை மரிக்க செய்தபடியால் உமக்கு நன்றி, எனக்காக அவரை பாதாளத்துக்கு அனுப்பினபடியால் உமக்கு நன்றி, எனக்காக அவரை உயிரோடு எழுப்பினபடியால் உமக்கு நன்றி. அதான் பாருங்க கிறிஸ்தவ விசுவாசம். அங்கே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் எப்படி இருக்கும் பாருங்க. நான் டெய்லி எப்படி தான் ஆரம்பிக்க, இப்போ தான் பழகிட்டு வரேன். நானும் கொஞ்சம் பாருங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வரேன்.
ஆரம்பத்தில் அப்படி ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னைக்கு இப்போல்லாம் டெய்லி ஜெபம் பண்ணுறேன். ஃபாதர், தேங்க்யூ ஃபார் சென்டிங் ஜீசஸ் ஃபார் மீ. ஆண்டவரே, தகப்பனே, இயேசுவை எனக்காக அனுப்பினபடியால் உமக்கு நன்றி. அவரை சிலுவையில் எனக்காக மரிக்க செய்தபடியால் உமக்கு நன்றி. வாயை திறந்து சத்தமாக சொல்கிறேன் நான். அவரை அடக்கம் பண்ண வைத்து அவரை உயிரோடு எழுப்பினபடியால் உமக்கு நன்றி. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவ நிமித்தமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, அதற்காக உமக்கு ஹலோ. ரட்சிப்பு எவ்வளோ பெரிய நன்மை, பாக்கியம் பாருங்க. அப்போ தேவன் இயேசுவையே கொடுத்து நம்மை ரட்சித்திருப்பாரானால், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சுகத்தை கொடுக்காதிருப்பது எப்படி? பலனை கொடுக்காதிருப்பது எப்படி? பணத்தை கொடுக்காதிருப்பது எப்படி? நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்காதிருப்பது எப்படி? நல்ல குழந்தையை கொடுக்காதிருப்பது எப்படி? நல்ல வேலையை கொடுக்காதிருப்பது எப்படி? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்காதிருப்பது எப்படி? வெற்றியை கொடுக்காதிருப்பது எப்படி? இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்ப இவ்வளவு செஞ்சிருக்கிறீரே, குமாரனை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறீரே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும்? பாத்திரம் நல்ல. இதெல்லாம் வரணும் ஜபத்தில். வாயை திறந்து கத்துட்டு இதெல்லாம் சொல்லணும். நான் சொல்கிறேன், இருதயம் மென்மை அடையும், மெய்யான தாழ்மை உங்களை ஆட்கொள்ளும், விசுவாசம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும், தேவ அன்பு பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும், கிறிஸ்தவ ஜீவியம் பரவசமாக இருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு கிறிஸ்தவ ஜீவியம் ரொம்ப ட்ரட்ஜரியாக இருக்குது, ரொம்ப போரிங்காக இருக்குது. இல்லைங்க, அது போரிங்காக இருக்கக்கூடாதுங்க. சிலர் பாருங்க அப்படியே டிப்ரெஸ்டாகவே இருப்பாங்க. என்னால் அதை இது பண்ணி கூட இப்போ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. டிப்ரெஷனா? இது அபண்டன்ஸ் ஆஃப் ஜாய். இது ரொம்ப சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. டிப்ரெஷனுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஐ மீன் என்தூசியாஸ்டிக், ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன் நான். இருக்கிறீங்களா? நீங்களும் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நமக்கும் டிப்ரெஷனுக்கும் நமக்கும் பாருங்க துக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்முடைய துக்கங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறாரு. நம்முடைய டிப்ரெஷன், அப்ரெஷன், நம்முடைய சிக்னஸ், நம்முடைய பாவர்ட்டி, நம்முடைய கர்ட்ஸஸ் எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து பாருங்க ஒட்டு மொத்தமாக மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் பாதாளத்தில் போட்டு புதைச்சிட்டு வந்திருக்கிறாருங்க. அவரு புதைச்சிட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து வந்திருக்கிறாரு. அவர் என்னுடைய ஆண்டவரா இருக்கிறாரு. துக்கத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் என் வாழ்க்கையில் இடமே கிடையாது. பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் என் வாழ்க்கையில் இடமே. இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, பவுல் அதான் சொல்றாரு, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? இவ்வளவு செஞ்சவர், இயேசுவை பார்க்கலாம் அதிகமாக உங்களை நேசித்தவர் உங்களுக்கு நன்மை செய்யாதிருப்பது எப்படி? இப்போ விசுவாசிக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த நன்மையை எடுத்துக்கிறேன் இயேசு நாமத்தில், இதை எடுத்துக்கொள்வது எனக்கு எளிது, ஏன்னா கஷ்டமான பகுதியை நீர் எடுத்துக்கிட்டீரு. சிலுவையில் நான் தொங்கணும்னா எவ்வளோ கஷ்டம், நான் ரத்தத்தையெல்லாம் சிந்தணும்னா எவ்வளோ கஷ்டம், அப்படியே சிந்தினாலும் என்னை நான் ரட்சிக்க முடியாது என்பதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை அனுப்பி அவருடைய ரத்தத்தை எல்லாம் எனக்காக சிந்த விட்டு என்ன நினைச்சிருக்கிறீரு, ரட்சித்திருக்கிறீரு. எனக்கு இவ்வளவு செய்தவர் இன்னும் சின்ன சின்ன நன்மைகளை எனக்கு செய்யாதிருப்பது எப்படி? அதனால தான் நான் சொல்லுகிறேன், அருமையான வருகிற நாட்களில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நமக்கு. சிலுவையை நீங்கள் மையமாக வச்சு பாருங்க. அருமையானவர்களே, சிலுவையை மையமாக வச்சு இயேசுவை உயர்த்தி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பாருங்க 100% வெற்றியில் நீங்கள் வாழலாம், சந்தேகமே கிடையாது. பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். 2 நாளைக்கு முன்னாடி இந்த பக்கத்து கிராமத்திலேருந்து ஒரு குடும்பம் வருவாங்க நம்ம சர்ச்சுக்கு. நான் போயிருக்கிறேன், அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஏழைகள், ஆனால் சர்ச்சுக்கு வந்து அவர் சாதாரண படிக்காதவர் பாருங்க, ஒரு சாதாரண வேலை செய்கிறோம். அவர் கர்த்தர் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நல்ல
குடும்பமாக 2 பிள்ளைகள், பிள்ளைகள் 2 பேரும் நல்லா படித்து முன்னேறி பாருங்கள், கிராமத்தில் வீடு கட்டி அப்புறம் நல்ல ஹியூண்டாய் கார் வாங்கி அப்புறம் காரில் தான் அங்கேருந்து வருவாங்க. பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க கிராமத்திலேருந்து. ஐயா நாங்கள் ஒவ்வொரு வாரமும் காரில் தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி. திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, என் மகளுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு அப்பாட்டில் கொஞ்சம் வியர்டாக, கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பிஹேவ் பண்ணுறா, என்னன்னே தெரியல, என்னை பார்த்து நீங்கள் அப்பாவான்னு கேட்குறா. அம்மாவை பார்த்து நீங்கள் என்ன எனக்கு அம்மாவான்னு சொல்லி கேட்குறா. அது மட்டும் இல்லை, வித்தியாசமாக என்னென்னமோ செய்கிறா. இது யூஸ்வலாக அப்படி இருக்க மாட்டா. வந்து நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, நான் என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டார். சர்ச்சை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. நான் காரில் வச்சு, காரில் ஏறவே மாட்டேங்குதான். சர்ச்சுக்கு போகிறோம், பாஸ்டர் வர்றார், ஜெபம் பண்ணுவார், காரில் ஏறினா ஏற மாட்டேங்குதான். மேப்படியாக தான் பாருங்கள், பிசாசு இல்லையா, அவன் தான் இந்த மாதிரிலாம் ஆட்கொள்கிறான், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான். கொண்டு வந்தாங்க, நான் வந்தேன், நான் இந்த பக்கம் வந்து டோரை திறந்தேன், அது அந்த பக்கம் திரும்பிக்குது. நான் அப்படி சுற்றி அங்கே வந்து அந்த டோரை திறந்தேன், அது இந்த பக்கம் திரும்பிக்குது. நான் உள்ள கையை நீட்டி தலையில் கை வச்சேன், ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், அப்படியே உடம்பு வைப்ரேட்டரில் போட்டு ஆட்டின மாதிரி கிட்டு 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 நடுங்குது. தலையில் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ, இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் ஆடிச்சு பாருங்கள். அப்புறம் அப்படியே குவைட்டாகி காமாகி முழிச்சு என்னையை பார்த்து ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொல்லிச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். கூட்டிகிட்டு வந்த டிரைவரு, அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்ன இப்படி ஒரு 2 நாளாக சாப்பிட்றதும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லையா பாருங்க, அப்படி பண்ணிட்டு இருந்த பிள்ளை என்னை பார்த்து தோத்திரம் போட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் சொன்னேன், இதை நீங்கள் வீட்டிலே விரட்டி விட்டுருக்கலாமே, ஏன்றதுக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அதிகாரத்தையும் அவ்வளோ வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் நமக்கு கொடுத்து நமக்கு விசுவாசிகளுடைய கையில் கொடுத்துருக்கிறாரு. நாம் இதெல்லாம் புரிந்து கொண்டோமானால் பிசாசுகளை ஓட ஓட வரட்டான். என் நாமத்தினால பிசாசுகள் என்ன செய்வீர்கள்? நான் தான் துரத்தணும்னு அவசியமே கிடையாது. கிராமத்திலே விரட்டி விட்டுருக்கலாம் அந்த பிசாசை. அங்கேயே இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க. எல்லாம் புரிந்து கொண்டோமானால் அருமையானவர்களே, பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுவான். எனக்கு என்ன அந்த அறிவு இருக்குது, அவ்வளோதான். இயேசு நாமத்தை சொன்னால் அவனை ஒன்றும் இல்லாமக்கி இருக்கிறாரு. இயேசு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கி இருக்கிறார். அவன் யாரு? இயேசுவுக்கு முன்பாக அவன் யாரு? விசுவாசிகளுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு. நிற்கவே அவனுக்கு தகுதி இல்லை. ஏத்துனா ஓடி போயிடுவான், ஓடுறான்னா ஓடி போயிடுவான். அப்படி விரட்டலாம். இந்த சத்தியங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா, சொந்த குமாரன் என்று பாராமல் இவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, இப்போ ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி. ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்வது கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா அது கஷ்டம்தான். ஜெபம் பண்ணா பதில் கிடைக்காது அப்படின்றத மனசுல இருத்திட்டீங்கன்னா பாருங்க, அப்புறம் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பதில் வராது. ஏன்னா ஜெபிச்சா பதில் வராதுன்னு தான் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்களே. ஆனா நான் ஜெபம் பண்ண என் தேவன் கேட்கிறார், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாருன்னு விசுவாசிச்சு பாருங்க. அது ஜெபத்துக்கு பதிலை வாங்குறது ஈஸின்னு நினைச்சு பாருங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரும். எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? பதில் கொடுக்கிறவரா இருப்பார். ஏன்னா ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே. அதனால தான் நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, வசனத்தின்படி சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க, மேலான காரியங்களை சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க, உண்மை போல சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வது எளிது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வது எளிது. இன்னொரு முறை சொல்லுங்க, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வது எளிது. இன்னொரு முறை சொல்லுங்க, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வது எளிது. ஏன்னா
அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் பதில் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. நீ ஜெபம் பண்ணு, நான் பதில் கொடுக்குறேன்னு அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஜெபத்தை ஏற்படுத்தினது நாமளா? யோசித்து பாருங்க. கர்த்தர் தான் ஜெபத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஜெபம் பண்ணுப்பா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ கரெக்டாக ஜெபம் பண்ணி பதில கர்த்தர்கிட்ட என்ன செய்யலாம்? வாங்கலாம். ஒரு வேத பகுதிக்கு போவோம். லூக்கா 11:5 பாருங்க. லூக்கா 11:5 அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 9வது வசனம், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வேத பகுதியை வச்சு கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணுமா? வருந்தி கேட்கணும். ஏன்னா அங்கே போட்டுக்கு பார்த்தீங்களா, வருந்தி கேட்டது நிமித்தமாவது, ப்ரேயர் ஆஃப் இம்பார்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருந்தி கேட்கறது, கெஞ்சி கேட்கறது, அழுது மன்றாடி கேட்கறது. அப்படி கேட்டாதான் கர்த்தர் பதில் கொடுப்பார். பாருங்க பிரதர், இந்த இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்த்தீங்களா? இதை பார்க்கும்போது அந்த நண்பன் போய் அந்த இன்னொரு நண்பன்கிட்ட பாதி ராத்திரியில் போய் வருந்தி கேட்டதுனால அவனுக்கு அந்த நண்பன் என்ன செய்தான்? கொடுத்து அனுப்புனா. அந்த மாதிரி நீங்களும் பாதி ராத்திரியில், பகலில் ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்க மாட்டார். நடுராத்திரி அமாவாசை ஜெபம், நடுராத்திரி ஜெபம் பண்ணாதான், அதுவும் வருந்தி கேட்டாதான், அதுவும் கெஞ்சி அழுது மன்றாடி கேட்டாதான் உங்கள் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில் தருவார்னு சொல்லி வச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் பாருங்க, அந்த படுத்திருந்தானே அந்த நண்பனையும் தேவனையும் ஒத்து பேசுகிற ஒரு சம்பவம் கிடையாது, கம்பேர் பண்ணுகிற ஒரு சம்பவம் கிடையாது. இது வேறுபடுத்தி காண்பிக்கிற ஒரு சம்பவம். அந்த படுத்திருந்தானே அவனையும் தேவனையும் பாருங்க கான்ட்ராஸ்ட் பண்ணுகிற ஒரு சம்பவம், வேறுபடுத்தி காண்பிக்கிற ஒரு சம்பவம். அதான் புரிஞ்சுக்கணும். அதனால் சத்தியத்தை நல்லா படித்தா, நல்லா ஆழமாக படித்து புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, இப்போ வாசிப்போம் 5ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்தில் பாதிராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்போ 7வது வசனம், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். இப்போ கவனிங்க, சொல்கிறான் என்னையே தொந்தரவு செய்யாத அப்படிங்கிறான். வந்திருக்கிறது யாரு? நண்பன் வந்திருக்கிறான் இல்லையா? நண்பன் வந்தது நண்பன். பாருங்க, ரொம்ப பழக்கமில்லாத ஒரு ஆள் வந்திருந்தா அவனை பார்த்து சொல்லலாம், அப்பா யார் நீ, தொந்தரவு பண்ணாத என்னைய அப்படி சொன்னால் அர்த்தம் இருக்குது. வந்திருக்கிறது பாருங்க பழக்கமில்லாத ஆள் கிடையாது, வந்திருக்கிறது நண்பன். பாருங்க, நண்பன் இடத்துல யாராவது சொல்லுவாங்களா? நான் கேட்குறேன், என்னை தொந்தரவு செய்யாதன்னு சொல்லி. அவன் நடுராத்திரியில் வந்திருந்தான்னா, நண்பன் வந்திருந்தான்னா, ஏதோ ஒரு சீரியஸான ஒரு தேவை நிமித்தம் தான். எல்லாரும் போகிறதில்ல இல்லையா? நம்மளாம் நடுராத்திரி வீட்லையா போய் தட்டிகிட்டு இருக்கிறோம்.
ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் போய் தட்டுவோமே ஒழிய யூஸ்வலாக அப்படி செய்ய மாட்டோம். அப்படி பாருங்க, ஏதோ ஒரு சீரியஸான தேவை இருக்குது, அதனால தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு பாருங்க, அவனை பார்த்து என்ன விஷயம்ப்பா, என்ன நடுராத்திரியில் வந்திருக்கிறிய அப்படி தான் கேட்போம் ஒழிய வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தொந்தரவு செய்யாதேன்னா பாருங்க, இது இது ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த ஆள் சரியில்லை. அப்புறம் சொல்கிறான், கதவு பூட்டி ஆகிவிட்டது. கவனிங்க, கதவு பூட்டிச்சான். நான் கேட்குறேன், கதவு பூட்டியாச்சுன்னா திறக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்? நண்பனுக்கு கதவை திறக்கிறது ஒரு கஷ்டமான வேலையா? நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், 18 வருஷமாக இருந்தோம். அப்போ எங்கள் மெயின் டோர் கதவு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரூமு. அந்த ரூமில் பெரிய பாஸ்டர்மா இருப்பாங்க எப்போவுமே. நானும் பெரிய பாஸ்டர் பாருங்க, பிஸி, ரொம்ப பிஸி. நான் ஒரு பக்கம் ஓடுவேன், அவர் ஒரு பக்கம் ஓடுவார். அப்படி தான் இந்த ஊழியங்கள்லாம் வளர்ந்துருக்குது. சும்மா வந்துடல, எவ்வளோ பிரயாசன்றத பாருங்க சொல்லி மாளாது. அருமையானவர்களே, அப்படியெல்லாம் ஓடிட்டு கிடப்போம் பாருங்க. அவர் பாருங்க ஒரு பக்கம் ஓடுவார், நான் ஒரு பக்கம் ஓடுவேன். இப்படி ஓயாமல் உள்ளே வெளியும் போயிட்டுருப்போம். பெல்லு அடித்தமானுக்கே இருக்கும். பெரிய பாஸ்டர்மா பாருங்க எழும்பி 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 அந்த கதவை திறந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பெரிய பாஸ்டர் மட்டும் நான் கேட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குதா உங்களுக்கு? ஓயாமல் எங்களுக்கு கதவை திறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதே, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாங்க. நீங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கதவு திறந்து விடுகிறத காட்டில் எனக்கு என்ன பெரிய வேலை வேறு அது இருக்குதா? அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. நான் வந்து நல்ல சந்தோஷமாக தான் அதை செய்கிறேன்னு சொல்லி எப்படியே சொன்னாங்க. நல்லா கவனிங்க, இதுதான் உண்மையான அன்பு. இதுதான் உண்மையான நேசத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா? நண்பன் பாதி ராத்திரியில் வந்திருக்கிறான், அவனுக்கு அப்பா கதவு பூட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறதுல சொன்னால் அவன் என்ன ஒரு நண்பன் எனக்கு தெரியல. உறவுக்கும் நட்புக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு மனிதன், தன்னலம் பிடிச்ச மனிதன் தான் சொல்ல முடியும் அவனை, இல்லையா? அப்புறம் சொல்லுகிறான், என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள். படுத்திருந்தானே நீ எழும்பின உடனே பிள்ளைகளும் எழும்ப போகிறாங்களா? பிள்ளைகள் எப்படி நமக்கு தெரியும் இல்லையா? படுத்துட்டாங்கன்னா அப்புறம் காலையில் 6 மணிக்கு தட்டி தான் எழுப்பணும். தூங்கிட்டாங்கன்னா ஸ்கூல் டைமில் அம்மா மாடு படாத பாடு பாடுறாங்க இல்லையா? அவன் எழும்பவே மாட்டேங்கிறான். ஏன்னா அப்படி தூங்குவாங்க பிள்ளைகள். நீங்கள் நடுராத்திரியில் எழும்பினாலும் சரி, நீங்கள் அதிகாலையில் எழும்பினாலும் சரி, நீங்கள் எழும்புறீங்களா நீங்கள் படுத்தீங்களான்றதை பற்றி பிள்ளைகளுக்கு அக்கறையே, அவங்க பாட்டை தூங்கிட்டு இருப்பாங்க. இவன் சாக்கு போக்கு சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான்? பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள். படுத்திருந்தான்னா கதவை திறக்கிறது பெரிய வேலையா, அல்லது நீ எழும்பின உடனே பிள்ளைகள் முழிச்சுக்கிற போகிறாங்களா? அப்புறம் தூங்காமல் விட்டுற போகிறாங்களா? அப்படியே முழிச்சா கூட திரும்ப படுத்து தூங்கிடுவாங்க பிள்ளைகள், இல்லையா? என்ன காரணம் சொல்கிறான் பாருங்க, ஒவ்வாத காரணத்தை சொல்கிறான். என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள். இவன் ஒரு உணர்வில்லாத ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அப்படிதான் சொல்ல முடியும். நட்புக்கும் உறவுக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு தன்னலம் பிடிச்ச மனுஷன் தான் சொல்ல முடியும் அவனை. ஆனால் 3 அப்பங்களை கேட்டு வாங்க வந்தவன் அவன் விடவே மாட்டேங்கிறான். அவன் ஒரு விடாக்கண்டனா இருப்பான் போல. அவன் விடவே மாட்டேங்கிறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் என்னாச்சு? பைபிளை நம்ம வாசிக்கிறோம், அவன் தனக்கு நண்பனாக இருக்கிறது நிமித்தம் அந்த அப்பங்களை அவனுக்கு கொடாவிட்டாலும் அவன் வருந்தி கேட்கறது நிமித்தம், அதாவது இவனை போக வைக்கவே முடியாது, இவனுக்கு எந்த காரணத்தையும் சொல்லி இவனை போக வைக்க முடியாது, இவன் நம்ம தூக்கத்தையே சுத்தமாக கெடுத்துருவான் என்பது பாருங்க அறிந்து அவன் என்ன பண்ணிருக்கிறான், உள்ள இருந்து 3 அப்பங்களை எடுத்து கொடுத்து விட்டுருக்கிறான். கவனிங்க, அவன் என்னன்னா நீ கொடுக்கலன்னா நான் போக மாட்டேன்னு அவன் தட்டிட்டு இருக்கிறான். எப்படி பாருங்க. இப்போ
வருந்தி கேட்டதுனாலே எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுத்தான் என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்றேன், உள்ள படுத்திருந்தவன் மாதிரியா தேவன்? அவனையும் தேவனையும் ஒப்பிடலாமா? யோசிச்சு பாருங்க. வருந்தி கேட்டாதான் கொடுப்பார் என்பது நான் சொல்லுறேன் தேவனை இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தை. தேவனை பாருங்க இன்சல்ட் பண்ணுகிற ஒரு வார்த்தை. வருந்தி கேட்டாதான் கொடுப்பாரு. அவர் என்ன படுத்து தூங்கிட்டா இருக்கிறாரு? இவனை மாதிரி இவன் நடுராத்திரில தூங்கிட்டு இருக்கிறான். அவர் என்ன படுத்து தூங்கிட்டே இருக்கிறாரு? பைபிள்ல போட்டிருக்கு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதுமில்லை. நாம தூங்குறோங்க, அவர் தூங்க மாட்டேங்கிறாருங்க. நம்மை காக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. நம்மை நேசிக்கிறதுல அவரை போல ஒரு நபரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆகவே பாருங்க, இது அந்த படுத்து கிடந்தானே உள்ள அவனையும் தேவனையும் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு வேத பகுதி கிடையாது. அவனையும் தேவனையும் வேறுபடுத்துகிற ஒரு வேத பகுதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அவனை மாதிரி இல்லை, அவர் உறவுகளை மதிக்கிறவராய் இருக்கிறார். அவன் உறவை மதிக்கல, அவன் நண்பன்றதுக்கு மரியாதை கொடுக்கல. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தேவன் உறவுகளை மதிக்கிறார். தேவனை போல அவர் தான் உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்போ நாமும் பாருங்க உறவுகளை தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. நல்ல உறவுகளை பாருங்க நல்ல பத்திரமா செய்யணும், வச்சுக்கணும். இருக்கிறீங்களா? நாங்கள்லாம் பாருங்க சில பாஸ்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறோம், எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கிறோம். எந்த ஃப்ரிக்ஷனும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. பாருங்க நல்ல நட்புகளை நல்லா வச்சுக்கணும். தேவன் உறவுகளை மதிக்கிறவராக இருக்கிறார். கெட்டகுமாரை வர்றான், அவன் கேட்கும்போது என்ன கேட்குறான்? அவங்க அப்பாட்ட, கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுன்ற மாதிரி கேட்குறான். சரி பாப்பா, ஒரு பண்ணி டிபார்ட்மெண்ட்டை உனக்கு ஆரம்பித்து அதில் வேலை செய்கிறதுக்கு உனக்கு கொடுத்துட்றேன் போ, ஏன்னா அதில் தானே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போ அப்படின்னு சொல்லலை. கூலிக்காரனை பற்றி பேசாத, நீ என் பிள்ளை, எனக்கு பிறந்தவன், நீ என் வீட்டில் நீ கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு தான் இருக்கணும். உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு, கால்களுக்கு பாதரட்சை போட்டுட்டு, மோதிரத்தெல்லாம் போட்டுக்கிட்டு, ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி தான் நீ என்ன செய்யணும்? இருக்கணும். ராஜா வீட்டு பிள்ளை பிச்சைக்கார மாதிரி இருக்க கூடாது. ராஜா வீட்டு பிள்ளைன்னா ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்கணும். கவனிங்க, தேவன் உறவுகளை மதிக்கிறவராய் இருக்கிறார். மட்டுமல்ல பாருங்க, அவன் நட்புக்கு மரியாதையே கொடுக்கல. அவன் வருந்தி கேட்டதுனால தான் கொடுத்தான். அப்படியே போட்டிருக்குது. நம்ம இயேசு சொல்றாரு, அவன் நண்பனா இருக்கிற நிமித்தம் அவன் கொடுக்கல, வருந்தி கேட்டதுனால தான் கொடுத்தான். நல்லா கவனிங்க, தேவன் எப்படிங்க? வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் யோவான் 15:13 பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. கவனிச்சிங்களா? இவர் தேவன் எப்படின்னா, நட்புக்காக 3 அப்பத்தை மட்டும் கொடுக்கிறவர் இல்ல. நண்பன் பாதி ராத்திரில கேட்டான்னா உடனே பாருங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காம கதவை திறந்து பிள்ளைகள் மத்தியில் எழும்பி வீட்டுக்குள்ள போய் 3 அப்பத்தை எடுத்துக்கொண்டு நண்பன்கிட்ட கொடுத்து, போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி கேட்டு அனுப்புகிறவர் மட்டுமல்ல, ஒருவேளை நண்பனுக்காக ஜீவனையே கொடுக்க வேண்டியது வந்தாலும் அதுக்கு ஒரு ரெடி தான். அவர் தான் நம்முடைய தேவன். என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒருவன் தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லையே. இயேசு நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறாருங்க. அதனால தான் நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் என்று சொல்லுகிறாரு. we are friends of Jesus. இயேசுடைய நண்பர்கள் நாம. கவனிங்க, அப்போ இது அந்த உள்ள படுத்து கிடந்தானே, அவனையும் பாருங்க தேவனையும் ஒப்பிடவே முடியாது. பாருங்க, அவன் வருந்தி கேட்டதுனால கொடுத்தான். இப்போ அவனை மாதிரிதான் தேவன் சொல்லியிருந்தா இயேசு இப்படி சொல்லியிருக்கணும். திருப்புங்க லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 8-9 சேர்ந்து வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, அப்பதான் வழங்கும். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க,
வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இயேசு சொல்றாரு பாருங்க, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருந்தி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியா போட்டிருக்குது? அவர் சொல்லிட்டு வர்றதை பார்த்தா அப்படித்தானே எழுதியிருக்கணும். இவங்க சொல்ற வருந்தி கேட்ட தான் கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க பிரசங்கம் பண்றாங்க நிறைய சர்ச்சஸ்ல. பாருங்க, நிறைய பிரசங்கர்கள் அப்படி பிரசங்கம் பண்றாங்க. அப்படி அந்த உள்ள படுத்திருக்கிறவனும் தேவனும் ஒண்ணுதான். அவன் வருந்தி கேட்டதுனால தான் கொடுத்தான், தேவனும் வருந்தி கேட்டா தான் கொடுப்பாருன்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தா 9வது வசனத்தில் அவர் கரெக்டாக சொல்லியிருப்பாரு. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருந்தி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி. அப்படி சொல்லவே இல்லையே. என்ன சொல்றாரு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவன் மாதிரி கிடையாது இவர். இவர் ரொம்ப அற்புதமானவர், இவர் ரொம்ப அன்புள்ளவர், இவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், இவர் பாசத்துக்குரிய தேவன். இவர்கிட்ட கேட்டா போதும் கொடுத்துருவாரு. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நான் கேட்டால் என் தேவன் எனக்கு கொடுப்பார். இன்னொரு முறை சொல்ல, நான் கேட்டால் என் தேவன் எனக்கு கொடுப்பார். யோவான் 16 போங்க. யோவான் 16:23. யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சொன்னது யாருங்க? பாஸ்டர் சாலமன் கிடையாது. சொன்னது தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இருக்கிறீங்களா? அப்போ நான் கேட்க போகிறேன், இயேசுவின் நாமத்தில் கேட்க போகிறேன், உரிமையோடு கேட்க போகிறேன். கேட்டால் என் ஜெபத்தை கேட்டு தேவன் எனக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பாருங்கிற நிச்சயத்தில் ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். அதான் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நன்மை செய்கிற தேவன், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக அருளி செய்கிறவராயிருக்கிறீர். சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்கிறவராயிருக்கிறீர். கர்த்தாவை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளி செய்கிறவராயிருக்கிறீர். கர்த்தாவை ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அருளி செய்கிறவராயிருக்கிறீர். எல்லா நன்மைகளையும் அருளி செய்கிறவராயிருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவை விசுவாசத்திலே அதை ரிசீவ் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்கிறோம். அது எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறீர். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. அந்த வார்த்தைகளை கர்த்தா உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.